யாரை கேட்டுட்டு திருமாவளவனை முதல்வராக்குற யோசனையில் நீங்க இறங்குறீங்க? இந்த கட்சியை வீணா பண்ணாலும் பரவாயில்ல, நான் திருமாவளவன் முதல்வராவதற்கு சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்லும் போதுதான் கடுமையான வாக்குவாதம் அந்த எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிலே ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட கை கலப்பு போயிடுச்சு. வேணும் உனக்குன்னு கேட்டுட்டாங்க எடப்பாடி. திருமாவளவன் முதல்வர் ஆகிறதுக்கு நீங்க சம்மதிக்க மாட்டீங்க, ஆனா திமுக ஆதரவுல நீங்க முதலமைச்சர் ஆகலாமா? 19 ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நடந்த அத்தனை தேர்தலிலும் அதிமுக தோல்வி. 8 சீட்ல கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆன ஒரு கட்சி 108 சீட்ல ஜெயிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த சமூகமும். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ புதுசாக ஒரு நபர் வந்து உள்ளே இருந்துட்டு வெளியே வந்திருக்காரு. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து ஆட்சிக்கு வரணும், எடப்பாடி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். தற்போது வந்து ஏடிஎம்கேவுக்கு எதிராகவே பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா வந்து என்னமோ சொல்லுவாங்களே, துண்டுகள் வந்து மாறி விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். எந்த பக்கம் வந்து அமௌண்ட்டை வந்து நிறையா கொடுக்குறாங்களோ அந்த பக்கமும் அப்படியே சாஞ்சி பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் மத்தியில் எழுது. ஏயா ஏடிஎம்கே இல்லை அப்படின்னா, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இல்லைன்னா நீங்கள் இன்னமே இந்நேரம் நீங்கள் வந்து கழி தின்னுட்டு இருப்பீங்க. புரியுதுங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்களால தான் இப்போ நீங்கள் வந்து வெளியில் வந்து இந்த அளவுக்கு பத்திரிகையாளரை சந்தித்து இந்த அளவுக்கு பேசக்கூடிய அந்த துணிச்சலாக நீங்கள் வந்து இப்போ வந்து பேசுகிறீங்க அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் அன்னைக்கு வந்து உங்களை வந்து ஆதரித்து பேசுனதுனால தான் இன்னமும் நீங்கள் வந்து இந்த மைக்கு பிடிச்சி பேசக்கூடிய அளவுக்கு இருக்கீங்க. இப்போ நீ எடப்பாடி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு நீங்கள் வந்து சொல்லிவிட்டு திருப்பி நீங்கள் போயிட்டு நீங்கள் பேசும்போது மக்களுக்கு எல்லாம் ஒரு அளவுக்கு புரியும் நீங்கள் வந்து எதனால் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து எப்படி தெரியுமா இருக்குது, ரோட்டில் போகிற ஓனானா தூக்கி தோல் மேலே விட்ட கதையாக இருக்குது. புரியுதுங்களா? அப்போயே ரோட்டு மேலே உங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விட்டுருந்தானு வச்சுக்கோங்க, ரோட்டில் அடிபட்டு நேரம் என்னென்னமோ ஆயிருக்கும். அதை விட்டுட்டு ஏதாவது வந்து உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடிய வேலையை தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பார்க்கக்கூடிய வேலையை தான் இப்போ உங்களை மாதிரி சில நபர்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் எடப்பாடி பழனிசாமி அவர் உங்களுக்குலாம் என்ன துரோகம் பண்ணார்? நல்லதை தான் நினச்சாரு. இந்த அளவுக்கு நீங்களாம் வந்து மாறி மாறி பேசிட்டு பணத்தை வாங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பெட்டிகள் வந்து கைமாறினதாக இப்போ மக்கள் மத்தியில் பொதுவாக வந்து கேள்விகள் வந்து எல்லாம் தான் செய்யுது. ஆனால் ஒரு நல்ல மனுஷனை நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து மாறி மாறி குறை சொல்கிறது, துரோகம் பண்ணுற மாதிரி பண்ணுறது, ஆனால் இது வந்து நல்லதுக்கே இல்லை. உண்மையாலுமே யார் கேட்டாலும் இல்லைனாலும் மேலே ஆண்டவன் சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு நீங்கள் நிச்சயம் பதில் வந்து சொல்லியே தீர வேண்டும். என்னமோ சொல்லுவாங்க, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி போயிட்டே இருக்கீங்க. ஆனால் எக்கரைக்கும் ஐயா எடப்பாடி அவர்களே பச்சை அப்படிங்கிற மாதிரி அவர் தான் உண்மையை கட்சியை காப்பாற்றக்கூடியது அவருடைய பொறுப்பு. அவர் அதை இப்போ கண்டிப்பாக அவர் வந்து பார்த்துக்குவார். இங்கே எடப்பாடி பழனிசாமி இருக்கார், அவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாருக்குப்பா. அவர் கட்சி, அவர் தான் பொதுச் செயலாளர், அவங்க வைக்கிறது தான் சட்டம். அவர் நினைக்கிறது அவர் இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ அது அவர் என்ன பண்ணாலும் மக்கள் நன்மைக்காகவே இருக்கும், அந்த கட்சிக்கு நன்மையாகவே இருக்கும். நடுவில் நீங்கள் ஏன்பா புலம்புறீங்க? நீங்கள் ஏன் அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் அந்த மனுஷனை போட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இதனால் உங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஆனால் உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ஒரு நாளைக்கு தண்ணி குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.